ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து மலேசியன் குவில்லிங் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுதான் மலேசியன் குவில்லிங் ஃப்ளார் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி இது மேக் பண்ணுறது. நான் அது டெக்னிக் எப்படின்னு சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் டூல் அண்ட் நான் இந்த 2 கலர் ஸ்ட்ரிப்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் க்ளூ. ஆல்ரெடி அந்த 3 பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிசைன்ஸு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறோம். யூஸ்வலாக ரோல் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாக. ரொம்ப டைட்டாக ரோல் பண்ண வேணாம் இதுக்கு. ஜஸ்ட் அப்படியே லூஸாக அப்படியே நீங்கள் ரோல் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு லூஸாக ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் நல்லா. அதுக்கு தான் டைட்டாக பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ லூஸாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வந்து இதை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். எப்படி ஒன்றுமே நான் பண்ணல, அதையே தானே எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு லூஸாக பண்ணதுனால. ஸோ நல்லா எந்த சைஸ்க்கு வேணுமோ. ஸோ நான் இந்த சைஸ்க்கு வந்து இப்படி வச்சுக்கணும். லைக் இப்படி ஓவல் ஷேப் மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து க்ளூ பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப் மாதிரி இது வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த டூலாலேயே இந்த சென்டரில் இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்களா. சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு எட்ஜஸ் ரெண்டும் இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணணும். ஸோ அந்த ஷேப் வந்துருச்சு பாருங்க. இதுக்கு மேலே இந்த ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா நான் இதே இதை நான் பார்டராக கொடுத்துருக்கேன். ஸோ இதே கலர் ஸ்ட்ரிப்பை நான் பார்டராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஹாஃபாக கொஞ்சம் கட் பண்ணி அதே அந்த கலர் ஸ்ட்ரிப்பை அப்படியே ஜஸ்ட் அவுட்லைனில் ஃபஸ்ட்டு க்ளூ பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக ரோல் பண்ணி ஜஸ்ட் அது கவர் அவுட்லைன். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நம்ம உள்ளார பெட்டல் ஒன்று பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து ஒரு ஸ்ட்ரிப்பு நம்ம இப்படி கவர் பண்ணாதான் அது அப்படி நிற்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து ஆஸ் யூஷுவல் க்ளூ பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நார்மல் தான், ரொம்ப ஈஸி. ஸோ அகெயின் நான் பண்ணுறேன். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டைட்டாக பண்ண தேவையில்லை. இதுக்கு நம்ம ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப லூஸாக பண்ணால் போதும். காயில் வந்து இப்படி டைட்டாக மைனூட்டாக பண்ணணும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமாக அப்படி. ஸோ என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை நீங்கள் முன்னாடி பெட்டல் என்ன சைஸில் பண்ணீங்களோ அதே சைஸில் வச்சுக்கணும். ஸோ எண்டு வந்து க்ளூ பண்ணிவிட்டு ரெண்டு எட்ஜ்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு எட்ஜும். இப்போ வந்து நான் அதே ஸ்ட்ரிப்பு போடாமல் எல்லோ வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நான் இப்போ போட போகிறேன்.
நான் இதுக்கு இந்த எல்லோ போட்டால் நான் கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு சொல்லி நான் இந்த எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த எல்லோ வந்து அவுட்லைனில் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன், இந்த சென்டரில் இந்த டூல்னாலேயே இல்லை கைனாலேயும் பண்ணலாம். ஸோ டூல்னால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ கைனால் ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்துட்டு இந்த எல்லோ ஸ்ட்ரிப்பை அப்படியே ரோல் பண்ணிக்கணும் அவுட்லைன். எட்ஜ் வந்து ஆஸ் யூஷுவல் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணி. ஸோ இதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? நான் இதை வந்து இதே இது அவுட்லைன் கொடுத்தேன், இதுக்கு எல்லோ அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி 4 பண்ணியிருக்கேன். இன்னும் ஒன்று அகெயின் பண்ணுறேன். டைட்டாக அகெயின் சொல்கிறேன், டைட்டாக பண்ண வேணாம், லூஸாக அப்படியே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி நல்லா இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த சைஸ்க்கு வேணும், இது நம்ம என்ன பண்ணமோ அந்த சைஸுக்கு இப்படி ஓவலாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக தான் பண்ணணும். ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் போயிடும். க்ளூ பண்ணிவிட்டு டூல்னால் சென்டரில் ப்ரெஸ் பண்ணணும். எட்ஜஸ் ரெண்டையும் இப்படி சும்மா அப்படி இது ஷேப் பண்ணிவிட்டு நான் அந்த எல்லோ அவுட்லைன் தரேன். இப்போ எனி கலர் நீங்கள் தரலாம், கான்ட்ராஸ்ட் கலர் அப்படியே ரோல் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா? ஸோ நான் இது 5 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை இப்போ ஐ கேன் மேக் 1 ஃப்ளார். 5 பெட்டல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ண 5 பெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மேலே வந்து ஒரு ரவுண்ட் காயில் பண்ணி மேலே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, ரவுண்ட் காயில் பண்ணி அது மேலே ஒரு பேர்ல் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ இந்த ஃப்ளார் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ பண்ண ஃப்ளார் ஸோ க்ளூ பண்ணி இப்போ தான் ஆகிறதுனால இன்னும் ஸ்டிக் ஆகலை, நான் ட்ரை ஆகணும். ஸோ இது பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் வந்து மேலே சிம்பிளாக ஒரு இந்த பேர்ல் இருக்குல்ல, இது சிம்பிளாக இந்த பேர்ல் மட்டும் வைக்கலாம். இல்லை எனக்கு காயில் பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ
இப்போ இதுக்கு வந்து காயில் வந்து டைட் காயில் மேலே வைக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இதுக்கு லூஸ் கிடையாது, கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். ரொம்ப லூஸாக பண்ண தேவையில்லை. டைட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை க்ளூ பண்ணி ஒட்டிட்டேன் பாருங்கள். இப்போ பண்ண ஃப்ளார் இது. ஸோ இதுக்கு மேலே பேர்ல் நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். Malaysian quilling flower. Thank you for watching this video, friend. Bye.